அருளாளர் மரியம் தெரசியா. கேரளாவின் புத்தன்சிரா கிராமத்தில் வாழ்ந்த தோமா தாண்டா சிராமெல் மான்கிடன் தம்பதியினருக்கு கிபி 1876ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் நாள் பிறந்தார் மரியம் தெரசியா. சிறு வயது முதல் ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த பக்தியோடு இருந்த மரியம் தெரசியா வாரத்திற்கு 4 நாள் நோன்பிருந்து நாள் முழுவதும் திருச்செபமாலை ஜெபித்தார். தன் 12வது வயதில் தன் தாயினை இழந்து தவித்த மரியம் தெரசியா தம்மோடு 3 தோழியரை இணைத்துக் கொண்டு தொழுநோயினால் துன்புற்றோருக்கும் நோயில் துன்புறுவோருக்கும் உதவிகள் செய்தார். புனித அவிலா தெரசாவைப் போல தரையிலிருந்து மேலெழுந்து போகும் வரம் பெற்றிருந்த மரியம் தெரசியா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தரையிலிருந்து மேலெழுந்து சென்று சுவரில் சிலுவையில் நிற்பது போல் நின்றார். இறைவாக்கு உரைத்தல், குணமாக்குதல், 5 காயங்கள் போன்ற அருள் வரங்களை பெற்றிருந்த மரியம் தெரசியா திருக்குடும்பத்தினை காட்சியாக காணும் பேறு பெற்றிருந்தார். கிபி 1912ஆம் ஆண்டு ஆயர் மார் யோவான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புனித பிரான்சிஸ் சபை பிரிவில் சேர்ந்த மரியம் தெரசியா அனைத்து சகோதரிகளோடும் அன்புறவை கொண்டு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். ஆயர் மாரியோவான் அவர்களின் அனுமதி பெற்று கிபி 1914ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் நாள் திருக்குடும்ப சபையினை நிறுவிய மரியம் தெரசியா தன் சபையின் முதல் சகோதரியாக வார்த்தைப்பாட்டை அளித்தார். பாவிகள் மனமாறுவதற்காக நோன்பிருந்து ஜெபித்து இறைப்பணிகளைச் செய்த அருட்சகோதரி மரியம் தெரசியா 1926ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் நாள் விண்ணகம் சென்றார். ஏழைகள், நோயாளிகள், கைவிடப்பட்டோருக்கு உதவிகள் செய்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரி மரியம் தெரசியாவினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கடந்த 2000ஆவது ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள் அருளாளராக உயர்த்தினார். அருளாளர் மரியம் தெரசியா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் துன்புறுவோரை ஆண்டவர் தொட்டு நலமாக்கிட உருக்கமோடு ஜெபிப்போம்.